டு சூப்பர் சிங்கர் 5 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்டர் ஜோனல் ஆடிஷன்ஸ். எஸ், சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை மொத்தமாக ஒரு இடத்துல கூட்டி வச்சு 5 நடுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட்டு வார்னிங் லைட்லாம் அழுத்தி வந்து அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், யூ ஆர் செலக்டட். வெயிட் லிஸ்டட். ஓகே, வெயிட் லிஸ்ட் ரவுண்ட்ல ரிஜெக்ட் ஆயிட்டான். வெயிட் லிஸ்ட் போட்டிருக்காங்க. எதிர்பார்க்கல, இருந்தாலும் வெயிட் லிஸ்ட்ல போட்டாங்க. யூ ஆர் இன் வெயிட் லிஸ்ட். அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்கள். ஷாலி, ஜஸ்ட் லவ் யுவர்செல்ஃப். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கண்டிப்பா நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் அத்தனை பேருமே நம்ம வந்து இந்த திருச்சியோட அதிகமாக பண்ணோம், கோயம்புத்தூரோட அதிகமாக பண்ணோம், இல்லை நான் சென்னையோட அதிகமாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போட்டி போட்டு சூப்பராக இந்த வாரமும் பாட போகிறாங்க. ஓகே, நீங்கள் பெருக்கிட்டீங்களா ஸ்டேடியத்தெல்லாம்? நீங்கள் இந்த பாத்ரூம்லாம் கழுவிட்டீங்களா? நடுவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்து பயங்கரமாக வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பசங்க, நீங்களாம் வந்து எப்படி என்ஜாய் பண்ணிருக்கீங்களா உங்களோட ஆடிஷன்ஸை? என்ன சவுண்டே வரல? நம்ம நடுவர்கள்கிட்ட கேட்போம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. வசந்த் சார், ஜேம்ஸ் சார், சொல்லுங்கள் சார். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இரலை வழலை அதெல்லாம் கரெக்டாக வருதா சார்? வரலையே, வரமாட்டேங்குது. அது கூட ஓகே, நாங்கள் அப்படியே புல்லரிச்சு போகிற மாதிரிலாம் சில பேர் ஆடிஷன்ஸில் அப்படி எதிர்பார்க்க மாதிரி அட்டகாசமாக பாடுவாங்க. அந்த சிங்கர் இன்னும் வரல, அவங்களுக்காக காத்துட்ருக்கோம். அது பையனோ பொண்ணோ. எங்கம்மா ஒளிஞ்சுக்கிறீங்க? கை தூக்குங்க. யார் அது? அங்கே இருக்கிறீங்களா? அப்படி ஒருத்தர் வந்து பாடட்டும், நான் எந்திரிச்சுன்னு சல்யூட் பண்ணுறேன். அண்டு புஷ்பனம் சார், அதான் ஏரள வழல எல்லோருக்கும் வரல எப்படி மறந்தாரோ எழுதி வச்ச குரலை. ஆஹாஹா, கை தட்டணும் இந்த சீனில். ஓகே ஓகே. ஷாலினி மேம், எப்படி பசங்கள்லாம் பாடுறாங்க? ஹாப்பியாக நீங்கள்? இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம். இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம். இன்னும் அந்த எக்ஸ் ஃபேக்டர் உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் இன்னும் வரல, அதுக்காக வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏசியை கம்மியாக வச்சா அந்த வாவ் ஃபேக்டர் வந்துடும் நினைக்கிறேன். எல்லாம் ஜாலியாக அதான். ஸோ இப்போ தொடர்ந்து நம்மளோட ஆடிஷன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு யார் சார்? சொல்லுங்கள் சார். ஒருவேளை அந்த வாவ் நீயா இருந்தா? வாவ் இங்கே பாட்டு பார்ப்போம். என்ன பாட்டு சார்? ஏதாவது ஒரு பாட்டு. வாவ் வந்துடாம பாட்டு பார்ப்போம். ஒரு பாட்டா சார்? அண்ணே போடுங்கண்ணே. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை, 10 நாளா சர கடிச்சேன் போதையே இல்லை, உலகம் புரிஞ்சு டவுசர் கிழிஞ்சி என்ன பிச்சிக்கிற என்கிட்ட தான் ஒன்றும் இல்லை, சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை, 10 நாளா சர கடிச்சேன் போதையே இல்லை, உலகம் புரிஞ்சு டவுசர் கிழிஞ்சி இனி பிச்சிக்கிற என்கிட்ட தான் ஒன்றும் இல்லை. போதுமா? ஓகேவா? மாக்காப்பா, தேங்க்யூ சார். மாக்காப்பா, சொல்லுங்க சார். இவ்வளவுதான் உங்க மக்கப்பா? இல்லை சார், எப்பப்பெல்லாம் என்னுடைய மனைவி பற்றி ஞாபகம் வருதோ அப்போல்லாம் இந்த பாட்டு வரும். அப்போ அங்கே வரலங்கிற தைரியம் தானே? அவங்க அதுக்கு பாட்டு ஒன்று பாடுவாங்க. எப்படி? போடா போடா புண்ணாக்கு. இன்றைய முதல் கண்டஸ்டன்ட் C0400 ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ரெடியா? ஸ்கேல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? எஸ். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம், அவள் ஒரு நவரச நாடகம், மரகத மலர் விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி, மரகத மலர் விடும் பூங்கொடி, மழலை கூறும். ஸ்ரீனிவாசனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு. அதே டெம்போ ப்ராப்ளம் எனக்கும் வந்துருச்சு. பாட்டு ஸ்லோ ஆகிடுச்சு, சங்கதி நினச்ச சங்கதி அங்கே வரல.
ஸோ அதான் ஐ நோ வாட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பூர்ணிமா, அது என்னது? எவ்வளோ பேர் பாடினீங்க சேர்ந்து? 5-6 பேர் பாடினீங்கல்ல இந்த பாட்டை? நீங்கள் தனியாக தான் பாடினீங்களா? ஆமாம் மேம். ஆமாம். ஐ சிம்ப்ளி லவ்ட் இட். யா, அந்த முதல்ல பண்ண அந்த கொலவை மட்டும் ஒன் மோர் டைம், ஒரே ஒரு தடவை அது பண்ணிடுங்க. பூர்ணிமா, ஐ லவ்ட் இட். ஓகே, அண்ட் யூ செலக்டட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, செலக்ட் ஆகிட்டேன். இனி அடுத்த லெவலுக்கு இன்னும் நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப கடுமையாக இருக்க போகுது. அரவிந்த். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கு. ஏதோ இருக்கீங்க. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? யா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா? போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா? அலைகளாயாடுதே அன்பெனும் உள்ளங்களே, கனலிலே உருகுதே மெழுகு போல் சொந்தங்களே, பாடிடும் குயில் கோப்பில் யாரம்பு எய்தார், வீணையை விறகாக யார் இங்கு காண்பார், காலமே உன் லீலையை இனி மாறுமோ? சாங் பாடி முடிச்சுட்டு ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கூட கேட்கல, நான் அப்படி போன்ட்டாங்க. பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர, உன் பாடலை நான் தேடினேன் கேட்காமலே, நான் பாடினேன் பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர. அன்பு பிரியா மேடம், ரொம்ப பிரைட் வாய்ஸ், பட் நிறைய இடத்துல ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஃப்ளாட்டாக தான் பாடினீங்க. நிறைய இன்னும் பயிற்சி பண்ணுங்க. அடுத்த வருஷம் பார்ப்போம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். இந்த லெவல் ஆடிஷன் நான் ரிஜெக்ட் ஆயிருக்கேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஐ நியூ வெரி வெல் தட் திஸ் இஸ் நாட் மை டே. மை வாய்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரோசன். இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் த பார்ட்டிசிபேஷன் ஐ ஹவ் கம் ஹியர். Anand, let's get going, yeah? Sure. And your time starts now. எனது சொந்தம் நீ, எனது பகையும் நீ, காதல் மலரும் நீ, கருவில் முள்ளும் நீ, செல்ல மழையும் சின்ன இடி. சரி, தாளம் இல்லாம பாடுது. நீங்க பாடுங்க. ஸ்ருதி மட்டும். You can go without the rhythm. எனது சொந்தம் நீ, எனது பகையும் நீ, காதல் மலரும் நீ, கருவில் முள்ளும் நீ,
செல்ல மழையும் நீ சின்ன இடியும் நீ செல்ல மழையும் நீ சின்ன இடியும் நீ பிறந்த உடலும் நீ பிரியும் உயிரும் நீ பிறந்த உடலும் நீ பிரியும் உயிரும் மரணம் மீண்ட ஜனனம் நீ ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. Congratulations, you are selected. Thank you, sir. இப்போ இந்த இன்டர்சோனல் லெவலில் வந்து நான் செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ எக்ஸைட்டட். இன்னும் அடுத்த ரவுண்ட் இஸ் கோட் டு பி ஈவன் மோர் எக்ஸைட்டிங். இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் பெட்டர். ஃபார் நவ் ஐ எம் என்ஜாயிங் தி மூமெண்ட். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. வீட்டில் என்னன்னு கூப்பிடுவாங்க சுப்பிரமணியன்? என்னை தீபுன்னு கூப்பிடுவாங்க. சுப்பிரமணியன் ரமேஷ்குமார்னு இருக்குது. தீபு எங்கேருந்து வந்துச்சு இதில்? சுப்புன்னு கூப்பிடலாம், மணின்னு கூப்பிடலாம். தீபு எப்படி கூப்பிடல? அம்மா தீபானே கூப்பிடுவாங்க. ஓகே, லெட்ஸ் கெட் கோயிங். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கண்டு கொண்டேன் கண்டு கொண்டே காதல் முகம் கண்டு கொண்டே விரல் தோடும் தூரத்திலே வெண்ணிலவு கண்டு கொண்டே வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தாள் மகிழ்ச்சி வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் உடைத்தால் உயிரை உடைப்பாள் ஒரு தீ என் கண் பார்த்தது என் கை சேருமோ எக்கேராமலே கை நீர் சேருமோ கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். என்ன ஆச்சு தீபா? கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். சரி, ஐ கெஸ் யூ ஆர் இன் வெயிட் லிஸ்ட். ஓகே, வில் see you in the next round. Thank you, sir. கொஞ்சம் டென்ஷனில் லிரிக்ஸ்லாம் மறந்து போய் கொஞ்சம் அங்கே மிஸ்டேக் பண்ணதால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் பெரிய ட்ராபேக்கு. அங்கே போய் ஸ்டேஜில் 5 பெரிய ஜட்ஜஸ் பார்த்தப்பனா இட்ஸ் பிக் டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் தான் ப்ராப்ளம். ஒன்றும் சொல்ல தெரில, ரொம்ப டென்ஷன் ஆகுது. சதிக்கு நான் போய் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்புறம் வில் மீட் again. சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது ஒன்றை மறைத்து வைத்தேன் சொல்ல தடை விதித்தேன் நெஞ்சை நம்பியிருந்தேன் அது வஞ்சம் செய்தது சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது. சாரி ரம்யா, சாரி. நீங்கள் ஓவர் டென்ஸ்டாக இருக்கீங்க. ஓகே, ஸோ பயங்கரமாக ரீச் ப்ராப்ளம்ஸ் வருது. சாரி, நாட் யோர் டே. தேங்க்யூ. தேங்க்யூ. சாரி சுஜாதா, நிறைய விஷயங்கள் ஐ திங்க் வாய்ஸில் நிறைய பிசுறு வந்தது, சங்கதியெல்லாம் விழல அதனால். பட் ஐ கெஸ் இன்னைக்கு உங்களோட ரிசல்ட் இதுதான். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். காதல் கிளிகள் 2 ஜாடை பேச கண்டு ஏதேதோ எண்ணம் என் நெஞ்சில் உதிக்கும். நானும் நீயும் சேர்ந்து ராகம் பாடும்போது நீரோடை போல என் நெஞ்சில் இனிக்கும். இனிய பருவமுள்ள இளங்குயில். Wasn't your performance, Kiran? எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஐ திங்க் ராங் சாங் செலெக்ஷன். யூர் இன் வெயிட் லிஸ்ட். வில் see you again. கண்ணுக்குள்ள கெடுத்து வச்சிருக்கா சிறுக்கி எப்போ எப்போ கண்ணி வெடுத்திரிய வச்சிருக்கா கொளுத்தி எப்போ எப்போ அக்கா மக நினப்பு வத்தலைக்கு ஜவப்பு அக்கா மக நினப்பு வத்தலைக்கு ஜவப்பு. சபரி, எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. பட் 3 பேருக்கு பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள். யூ பேர்லி ஸ்கேட் த்ரூ, பட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட். ஆல் தி பெஸ்ட்.
வெல்கம் பேக் டு சூப்பர் சிங்கர் 5. அதாவது வந்து இந்த சீனியர் சீசனுக்கும் ஜூனியர் சீசனுக்கும் அந்த குறிப்பாக அந்த ஆடிஷன் லெவலில் பார்க்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஜூனியர் சீசனில் நல்லா பாடினாலும் சரி நல்லா பாடாட்டாலும் சரி அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா அவனுக்கு ஒரு அழுகையை போட்டு பயங்கரமாக சென்டிமெண்டெல்லாம் புழிஞ்சி ஜட்ஜெல்லாம் அழ வச்சு கையில் காலில் ஊந்து எனக்கு சாக்லேட் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து சண்டையை மூட்டி விட்டு இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் நடக்கும் இந்த ஜூனியர் லெவலில். சீனியர் பசங்களாம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. அதுவும் இந்த ஆடிஷன் லெவல்லே நல்லா பாடுற பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியல. ஏன்னா வந்து காம்படிஷனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துருக்காங்க. நிறைய பேர் போன சீசன் கண்டஸ்டன்ஸே வந்து ப்ரிப்பேர் ஆகி அவங்களுடைய கரெக்ஷன்ஸ்லாம் திருத்திலாம் வந்து நிறைய பேர் இந்த ரீஎன்ட்ரி அதிகமாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த சீசன் 5 எப்படி இருக்க போகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஃபிங்கர்ஸ் கிராஸோட வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறோம். இப்போ யாரெல்லாம் அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகிறாங்க அப்படின்றத உள்ள ஆடிஷன்ஸில் போய் பார்க்கலாம். Vignesh, hi ma'am. Ready? Yeah, ma'am. Okay, all the best. Your time starts now. இன்னும் கொஞ்சம் ஊத்து ஸ்ருதி கொஞ்சம் ஏத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து ஸ்ருதி கொஞ்சம் ஏத்து ஊத்துறத நிறுத்து எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரிகளு எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரிகளு மத ராகம் எச மாறி தச மாறுது மானம் போச்சு நானும் போகாது தோஷம் பார்த்தாலே போதை. Congratulations, Vignesh. But definitely lyrics la nariya prachanaigal. அது என்ன வார்த்தை இப்போவாது ஞாபகம் வருதா இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஊத்து ஸ்ருதி கொஞ்சம் ஏத்து முக்கு வழி வேண்டா ஊத்துறத நிறுத்து. நான் ஏன் ரெட் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு விளங்குதா? லிரிக் அதே. விக்னேஷ் உங்கள் தாய்மொழி என்ன? தமிழ் தான் சார். கண்டிப்பாவா? கண்டிப்பாக தமிழ் தான் சார். வாழ்த்துக்கள். இனிமேல் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. தமிழ் வந்து ஒழுங்காக உச்சரிக்காததுக்கு டெம்போ ஸ்லோ, லைட் ஜாஸ்தியாக இருக்குது, இதெல்லாம் சொல்லவே கூடாது. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். Soumya, ready to go? Yeah, ma'am. And your time starts now. மந்திரம் கண் கட்டும் வித்தைகள் இது ஏதும் இன்றியே மதனம்பு பாயுமே மாயம் என்பதே பொய் என்று சொன்னதே தப்பாக தோன்றுதே நம் ஹீரோவை பார்த்ததும் வேகும் என்றும் வெள்ளும் மாலே நம்மாலே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சௌமியா. ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்கள் பாட்டில் இருக்கிற அந்த ப்ரெசன்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் பாடி லாங்குவேஜ்லையும் கொண்டு வரணும். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சௌமியா, யூ ஆர் ரியலி வெரி குட். இந்த ஜான்ரால இன்னைக்கு யுவர்ஸ் இஸ் தி பெஸ்ட். தீபா. ஹலோ சார். தைரியமா பாடுங்க. கண்டிப்பா. ஆரம்பத்தில் என்ன இருக்குது அதுதான் முதல் கோணல் முற்றிலும் கோணல் இருக்கு. நான் சொல்றது முதல் எடுப்பே முற்றிலும் எடுப்பாக இருக்கட்டும். உனக்கென நான் எனக்கென நீ நினைக்கையில் இனிக்குதே உடலென நான் உயிரென நீ இருப்பது பிடிக்குதே உனது உயிரால் எனது உயிரும் இணைந்திட பிடிக்குதே தனியொரு நான் தனியொரு நீ நினைக்கவும் வலிக்குதே. உங்கள் வாய்ஸ் நல்ல ஓப்பன் வாய்ஸாக இருக்குது, த்ரோ நல்லா இருக்குது. அதனால் நாங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கோம்னா வேற ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு இப்போவே இந்த பேட்டர்ன் வேண்டாம், இப்போவே. ராஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் இலைகளின் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை வீரல்களின் மேனி முழுதும் இளமை வரை
தீபா, நாங்கள் ஜென்ரலாக ஃபீல் பண்ணது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லிஸ்ட் வந்துருந்துச்சு இல்லையா? ஆமாம். பட் ரெண்டாவது சாங் எதுக்கும் ஒரு டவுட் இருந்தது. ஒரு வேளை வேறு ஏதோ பொட்டென்ஷியாலிட்டி இருக்குமோ செக் பண்ணி பார்க்கலான்னு பண்ணால் திடீர்னு இப்படி ஒரு சாங் பாடி அசத்துறீங்க. பாருங்க, ராங் சாய்ஸ் ஆஃப் சாங். ஆமாம், திடீர்னு அப்படி உங்களை காசு பண்ணிடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் நீங்கள். இப்போவும் பாருங்கள், ஒரு லைட் இஸ் withdrawn. ஸோ இட் இஸ் அண்டர் சஸ்பென்ஷன், அண்டர் டிஸ்கஷன். ஓகே. உங்களோட ரிசல்ட்டை நாங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு சொல்கிறோம். ஹரி. ஹலோ சார். ஹாய். ஹாய் சார். ஓகே, பாட ரெடியா? யா சார், ரெடி. ஷாலினி, டேக் ஓவர். ஹரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். சரி, நார்மலாக இருக்கீங்களா, எக்ஸைட்டடாக இருக்கீங்களா, டென்ஸாக இருக்கீங்களா? எல்லாமே கலந்து ஒரு கலவையாக இருக்கு. ஆஹா. ஓகே, your time starts now. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே, கணலேந்தி வாருங்கள் தீபங்களே. கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே, கத்தும் கடலலை ஓடி ஓடி வரும் எந்த இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே. எந்த இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என தீபங்களே. கண்ணில் கனல் வர பாட வேண்டும் எனில் மின்னல் ஒளியுடன் 100 பாடல் வரும் தீபங்களே. தீபங்களே, தீபங்களே, தீபங்களே. Congratulations. ரெண்டும் சேர்த்து congratulations ஹரி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஃபென்டாஸ்டிக்காக பாடினீங்க. தேங்க்யூ. வாட் அ த்ரோ. இட் இஸ் பிரில்லியன்ட். ஒரு வெறியோட நின்னது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்படிங்க பாடி மேல் பஞ்சமோ அதுக்கு தெய்வதம் போனா கீழே விழுந்திருப்பீங்க போல இருக்கு. ஓகே, வெரி நைஸ் சிங்கிங் ஹரி. தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இல்லை நிறையா சந்தோஷமா? ஐ ஷுட் ஹவ் கண்ட்ரோல் மை வாய்ஸ் இன்னும் கொஞ்சம். ஹலோ, அவங்க என்ன கேக்குறாங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, அதனால எனக்கு அவ்வளவா சரி அது கொஞ்சம் பண்ணிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி எதுக்கு சந்தோஷப்பட்டீங்க? இல்ல, சூப்பர் சிங்கர் வந்ததே ஒரு ஜெனரல் ஹாப்பினஸ் தான், அதுக்கு தான் நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் அதீத சந்தோஷமா இருக்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியுது. அது என்ன காரணம்? என்ன பண்ண நடக்குதுங்க? உங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு, அதை நீங்களா சொன்னா பெட்டர்னு தோணுது. அதான் ஏதாவது பாடினவங்க ஐ அம் எங்கேஜ் டு வர்ஷி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதனால கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கங்க, அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ல வந்தது அவளோட ஃபியான்சி. ஹாய், என்னோட பேர் ஹரி. நான் இதுக்கு முன்னாடி 2008 சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதில் டாப் 10 வரைக்கும் நான் வந்திருக்கேன். அண்ட் ஷீ இஸ் தீபா. இவ்வளோ 2010ல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா சூப்பர் சிங்கர் சீசன் 3ல். மியூசிக் வந்து ஒரு ஃபேக்டர் எங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் டெவலப் ஆகி இப்போது வி போத் ஆர் எங்கேஜ் நவ். மியூசிக் வந்து அப்படி ஒரு பேஷன் எங்களுக்கு. ஸோ அந்த ஒரு வெறியோடு தான் ஆக்சுவலாக இந்த வாட்டி நாங்கள் சூப்பர் சிங்கர் வந்திருக்கேன். 2008லையும் சரி, இப்போ 2010லையும் சரி நிறையா கற்றுட்ருக்கோம் சூப்பர் சிங்கர்லேருந்து. ஆக்சுவலாக வந்து சூப்பர் சிங்கர் போகிறோம் அப்படின்னு நாங்கள் டிசிஷன் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது எல்லோரும் வந்து மேரேஜ் ப்ரிப்ரேஷன்ஸில் இல்லை எதுலேயுமே என்னால் கலந்துக்க முடியாதோ, அதனால வந்து ஏன் இப்போ போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி நிறைய வந்துச்சு. ஆனால் வந்து திஸ் இஸ் ஆர் ட்ரீம். ஸோ அதனால் வந்து எங்களால் இதை கண்டிப்பாக விட்டு கொடுக்க முடியாது. இந்த சூப்பர் சிங்கர் பிளாட்ஃபார்ம் வந்து நாட் ஓன்லி ஃபார் சிங்கிங், எங்களுக்கு மியூசிக் டைரக்ஷன், இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், இது எல்லாம் ஒரு பேக்கேஜாக எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சிட்டு அந்த அளவுக்கு ட்ரீம்ஸோடு வந்திருக்கோம் இங்கே.
என்னோட சீசன் அப்போது 2008 ஐ கேம் டில் டாப் 10. அப்புறம் வந்து ஸ்டீஃபன் தேவ்சி சாரோட ரவுண்டு வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவரோடது. ஸோ அது முடித்த நெக்ஸ்ட் வீக் நான் போய் பியானோ கிளாஸ் சேர்ந்துட்டேன். என்னோட அண்ணா வந்து 2008 சூப்பர் சிங்கரில் ரன்னரப்பாக வந்தான். ஸோ ரன்னரப்பாக வந்ததுக்கு வந்து விஜய் டிவி வந்து தே செட்டப் ஹோம் ஸ்டூடியோ. அதுதான் என்னோட இந்த ட்ரீமுக்கே ஒரு காரணமே வந்து அந்த சீடு போட்டது வந்து டெஃபினட்டாக சூப்பர் சிங்கர் தான். 2008 வந்து ஹரி பாடும்போது நான் இல்லை, அதே மாதிரி 2010 நான் பாடும்போது ஹரி இல்லை. இந்த வாட்டி வந்து 2 பேரும் ஒன்றா வந்திருக்கோம். ஐ திங்க் அந்த ஒரு மொரல் சப்போர்ட் எனக்கு ஹரிக்கு இருந்து கிடைக்கும், அதே மாதிரி அவனுக்கும் என்னோட மொரல் சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹரி என் கூட இருந்தா, நான் ஹரி கூட இருந்தா. தீபா ஒரு ரூல் ஏதோ போட்டிருக்காங்க, ஒரு ஃபேமிலியில் ஒரு சிங்கர் தான் செலக்ட் பண்ண முடியும் ஒரு சீசனுக்கு அப்படின்னு. இது வரைக்குமே வந்து பிரதர் சிஸ்டரோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ ஃபியான்சேஸோ வந்து ஐயோ இதோ பாடுறா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. பட் நாங்கள் அதை வச்சு எப்படி யாரை செலக்ட் பண்ணணும்னு தெரியலையே. ஹரி பாரு, அவங்க வந்து ஹரியை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக அவளையே செலக்ட் பண்ணலாம் சார். நானும் விட்டு கொடுக்குற தன்மை தான் சார். இப்போ எல்லாம் தெரியும்பா, கல்யாணம் ஆன பிறகு பார்க்குறோம். வீட்டில் கொடுப்பியலா விட்டு கொடுப்பியா? வீட்டில் கண்டிப்பாக சார். இல்லைங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் உண்மையாக இருக்கணும் இல்லையா? ஒரு காம்படிஷன் அப்படின்னும் போது அதுவும் நம்ம வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற எப்படி 2 பேரையும் செலக்ட் அவங்க என்ன குடும்பமே ஆகலைங்க. இப்போதாங்க இப்போ சூப்பர் சிங்கர் நடுவில் வந்து அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்புறமா குடும்பம் ஆயிடுவாங்க. அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாங்க குடும்பம். ஆமாம், இது அப்போ ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலாமா? அவங்க வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஆகணும். யூ கைஸ் ஆர் போத் செலக்டட். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். வெல்கம் பேக் டு சூப்பர் சிங்கர் 5, தமிழகத்தின் பிரம்மாண்ட குரலுக்கான தேடல். நம்மளோட சூப்பர் சிங்கர் 5ஓட இன்டர் ஜோனல் ஆடிஷன்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம ஜட்ஜஸ் அத்தனை பேருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட மெஜாரிட்டி கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு எல்லாருமே யூத் தான். ஓல்ட் கண்டஸ்டன்ஸ், அதாவது கொஞ்சம் வயசானவங்க அத்தனை பேருமே ஓல்ட் சாங்ஸ் சூஸ் பண்ணிட்டு வர்றது நம்ம எல்லாருமே நினச்ச ஒரு விஷயம் தான். ஆனால் சின்ன பசங்க கூட நிறைய ஓல்ட் சாங்ஸ்லாம் சூஸ் பண்ணிட்டு வரும்போது ஜட்ஜஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஃபீலிங். பரவாயில்லடா, இந்த ஜென்ரேஷன் பசங்க கூட வந்து ஓல்ட் சாங்ஸ்லாம் கேட்குறாங்க, அந்த காலத்தோட இசை பற்றி நிறைய நாலேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியானாங்க. ஸோ அப்படி அழகான பாடல்கள் எல்லாமே இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ நம்மளோட கண்டஸ்டன்ஸ் பாடின ஓல்ட் சாங்ஸ் இப்போ உங்களுக்காக. ஹலோ ஷியாம்லா. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேம்? நாங்கள் எல்லோரும் சூப்பராக தானே இருக்கோம். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. போகிறோம் ஷியாம்லா. ஆல் செட் தானே? ஆல் செட் சார், ஆல் செட் மேம். ஓகே, அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, என் நேரமும் பொன்னாசை போல் பெண் பாவை நான் பூச்சூடி கொள்ளவோ. ஷியாமலா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். 2 வார்னிங்கோட இருந்தால் கூட நீ அடுத்த ரவுண்டுக்கு போயிட்ட. தேங்க்யூ சார். ரொம்ப அழகான ஸ்வீட்டான வாய்ஸ். மல்லிகையோட அந்த 2வதுலேருந்து அதுக்கு முதல் தவிர அதுக்கு பிறகு வர எல்லா சங்கதியுமே நீங்கள் சரியாகவே பாடல. மகதி அக்கா பல்ப் அடித்தது அதனால தான் என்னவோ தெரியல. பாருங்கள், அந்த சங்கதியை கொஞ்சம் கேட்ட உடனே பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் காம்படிஷன் டஃப்பாக இருக்க போது. ஓகே, லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தூவிய பூவினில் மேனிகள் ஆடிட நாயகன் நாயகி பாவனை காட்ட வரும் மன்னவன் வந்தானடி. சரிகம பதனி சுரமுடு கதியோடு நாதகீத ராக பாவம் தான் பெறவே மன்னவன் வந்தானடி. Congratulations Sushmita, well done. You have done very well. ரொம்ப அழகா அற்புதமா பாடின. இது ஒரிஜினல் பாடினது யார் சுஷ்மிதா? சுஷீலா மேடம். அவங்க எவ்வளோ கர்நாடிக்லி ட்ரெயின்டு தெரியுமா உங்களுக்கு? அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா? எப்படி பாடியிருப்பாங்க? பயங்கரமாக பாடுறேன். இதுதான் பயங்கரமா? நீங்கள் பாடினது தான் பயங்கரமாக இருந்துச்சு.
நான் யாருமே எந்த குறையும் சொல்லலை. பட் இந்த லைட் மியூசிக்னு பாடும்போது இவ்வளோ பாவம் இருக்கும்போது அந்த சாங் இப்படி தான் பாடணும். ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். இது ராகத்தை அடிப்படையில் அமைஞ்ச பாட்டு தான், சந்தேகம் இல்லை. அதுக்காக உடனே கிளாசிக்கலாக அந்த கள்ள சங்கீதியெல்லாம் பாடுறது லைட் மியூசிக்கில் அலௌடே கிடையாது. அந்த அம்மா டெம்ப்ளேட் மாதிரி பாடி வச்சுட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் அதை மாற்ற ட்ரை பண்ணுறோம்? அதையே பாடிட வேண்டியதான். ஓகே ஓகே, வெல் டன். பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். வெல் டன். பை. காட் பிளஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செலக்ட் ஆவேன்னு ஹோப் இருந்தது, பட் ஒரு டேஞ்சர் பஸ்ஸர் கூட ப்ரெஸ் ஆகாமல் செலக்ட் ஆவேன்னு நம்பிக்கையே இல்லை. ரியலி வெரி ஹாப்பி. ஹலோ ஹலோ, பிரைட்டாக சொல்லுங்கள். ஹலோ மேம். ரெடி? ஓகே. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. சிவரஞ்சனி, நல்லா அசாத்தியமாக பாடக்கூடிய திறமை இருக்குது. என்ன பிரச்சனை உனக்கு? பயமா. ஏம்மா, இது திரும்ப திரும்ப எத்தனை தரமா எல்லாரும் சொல்ல போறீங்க? இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. நோ, ரொம்ப இன்செக்யூர்டாக பார்க்குறீங்க அங்கேருந்து. யூ செலக்டட். ஓகே. கம்பன் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான், இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே, கற்பனை செய்தானே, கம்பன் ஏமாந்தான். தேங்க்யூ விக்ரம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் ஆல் தி பெஸ்ட். அபினவ் அத்ரேயா. ஹலோ சார். ஹாய். நீயா வந்தியா? அம்மா சொல்லி வந்தியா? நானும் தான் சார் வந்தேன். வெரி குட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தந்தானே நானா, தந்தானே நானா, தந்தானே நானா, தந்தானே நானா. கண்ணுக்குள்ளே நிறுத்தி வச்சிருக்கா சிறுக்கி, எப்போ எப்போ கண்ணி வேடி திரிய வச்சிருக்கா கொளுத்தி, எப்போ எப்போ அத்த மக நினப்பு வெத்தலைக்கு சிவப்பு. அபினவ், எஸ் மேம். நீங்கள் இன்ட்ரெஸ்டோட தான் பாடுறீங்களா? இன்ட்ரெஸ்ட் தான் மேம். பாடணும்னு ஆசை இருக்கா? செலக்ட் ஆகணும்னு ஆசை இருந்ததா? இது இருக்கா? இன்னும் இருக்கா? யூ ஆர் லிட்டில் அன்அஃபெக்டட். உனக்கு ஒன்றும் பெரிய பதட்டம் டென்ஷன்லாம் இல்லை. இல்லை சார், அது சுத்தமாக இல்லை. அதனால பார்க்கவும் அப்படி தெரியலாம். அதனால யூ ஜஸ்ட் பி யூ சிங் த நெக்ஸ்ட் சாங். பார்ப்போம் எப்படி இம்ப்ரெஸ் ஆகுறோன்னு. அழகே அழகு தேவதை, ஆயிரம் பாவலர் எழுதும் காவியம், அழகின் அழகு தேவதை. அபினவ், ஏன் இவ்வளோ டிஸ்இன்ட்ரெஸ்ட்? எனிவேஸ், he selected. Yeah, result. Yes, thank you. ஜட்ஜஸ் செட் கொஞ்சம் நீங்கள் டிஸ்இன்ட்ரெஸ்டோட பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இன்னும் நல்லா அந்த டைனமிக்ஸ் கொண்டு வரணும் சாங்கில். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நல்ல ஒரு பேங்கோட வந்து கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார். நல்ல பயிற்சி உங்களுக்கு தேவை. பார்க்கலாம். sorry this time. Thank you. வெல்கம் பேக் டு சூப்பர் சிங்கர் 5. ஆடிஷன்ஸ் வந்து ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு. 3 இடங்கள், அதாவது சென்னை, திருச்சி அண்ட் மதுரை ஜோனில் செலக்ட் ஆனவங்க 3 பேரும் ஒட்டுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆடிஷன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான மிகப்பெரிய ட்ரையை கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து செலக்டட், ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட்,
அதில் ஒருத்தவங்க இருக்கும் அவங்க செலக்டடாக ரிஜெக்டடான்னு தெரியாமல் தலையை சொரிஞ்சுன்னு உட்காந்துருக்கிற குரூப். இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து ஓரமாக உட்காந்து பயங்கர திங்கிங்கில் இருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா செலக்டடாக ரிஜெக்டட்னா அவங்களும் சொல்ல முடியல, நடுவர்களாலையும் சொல்ல முடியல. அதனால் நீ போய் தயவுசெய்து எங்களை கன்ஃபியூஸ் பண்ணால் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருங்க அப்படின்னு அவங்கள தனியாக வெயிட்டிங் போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஆடிஷன் ஒன்று தனியாக ஒன்று வைக்க போகிறாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துன்னு இருக்குது. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அண்ட் இப்போ உள்ள என்ன நடந்துன்னு இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஓவர் டு தி ஆடிஷன்ஸ். Hi Priya. Hi sir. All ready to go? Yeah. And your time starts now. Hey, கண்ணு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் புத்து பாரு மொத்த பூமி ஆடும். கண்ணம் ரெண்டு பக்கவாதியோ கொஞ்ச நேரம் கட்டி பாரு 100 தாளம் போடும். என் மேனி ஒரு திக்குதா மின்னது பறக்குதா. Hey, மேனி ஒரு திக்குதா மின்னது பறக்குதா. உள்ளங்கையில் வேகையெல்லாம் சொர்க்கத்தோட மப்புதா. பின்னிடாத கூந்தல் ஒரு கண்ணகரு குற்றாலம் தான். டியா டியா அரடண்டன காடியா பைய பையா பையா என தின்னு புட்டு போய்யா. Congratulations. Priya, you will win by your attitude and showmanship. இதையும் கண்டினியூ பண்ணு, சிங்கிங்கையும் இன்னும் பெர்ஃபெக்டாக ட்ரை பண்ணு. You will go a long way. அதே தான் நானும் சொல்ல வந்தேன். Your stage presence is very nice. Thank you so much. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இன்னும் என்ன ட்ரெயின் பண்ணிக்கணும் இந்த சீசனில் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். அண்ட் கண்டிப்பாக என்ன நான் டெவலப் பண்ணிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா டாப் 30. ஸோ அந்த டாப் 30ல் நான் வரணும்னா இன்னும் என்னோட பொட்டன்ஷியலை நான் காமிக்கணும். கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட் நான் வந்து இப்போ வீட்டுக்கு போனோன்னே எடுப்பேங்க. Hi Meenakshi Jyotish. ஓகே வணக்கம். ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க மீனாட்சி. ஹலோ, என் பேர் பல்லவி. அம்மா தான் சொன்னால் மகாலட்சுமி பேரிடும் போது முடியும்னு, பட் கிராண்ட் ஃபாதர் சொன்னால் பல்லவின்னு வைக்க முடியும். அப்போ என் பேர் அப்படி. நான் என் அக்கா கூட்டிகிட்டு சூப்பர் சிங்கருக்கு ஆடிஷனுக்கு வந்திருக்கு. நான் வந்து சிங்கப்பூர்னு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இங்கே ஜஸ்ட் நான் ஏப்ரல் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். சென்னை நல்லா இருக்குது, நல்ல ஓகேயா இருக்குது. ஹலோ, என் பேர் மீனாட்சி. வீட்டில் வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்குது என் தங்கச்சி தான். இவள் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு ஜாய், எனக்கு பாடுறதுக்கு ஒரு மூடு கிடைக்கும். அக்கா வந்து நல்லா பாடுவா, பட் நான் எப்பவுமே அது சொல்லுவேன். அப்போ அக்கா கரெக்ட் பண்ணுவா. பாட்டு பாடலாமா? ரங்கோலி கோலங்கள் நீ போட்டார், கோலம் போட்டவள் கைகள் வாடி வளையும் சத்தம். சூப்பர் சிங்கர் நான் எப்போவுமே ரெகுலர்லி வாட்ச் பண்ணுவேன். அந்த ஜட்ஜஸ் பார்க்கும்போது நல்ல பயமாக இருக்கும். சரண் சார் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு, பட் அக்காவுக்கு வார்னிங் விடுமா எனக்கு அதுதான் டென்ஷன் ஆகும். பட் ஐ ஸ்டில் சப்போர்ட் ஹர் a lot and I'm sure my sister will win. All the best. Thank you. And your time starts now. மாலை அந்திகளில் மனதின் சந்துகளில் தொலைந்த முகத்தை மனம் தேடுதே. வெயில் தாரொழுகும் நகர வீதிகளில் மையல் கொண்ட மலர் வாடுதே. மேகம் சிந்துமிர துளியின் இடைவெளியில் துருவி துருவி உனை தேடுதே. உடையும் நுரைகளிலும் தொலைந்த காதலனை உருகி உருகி மனம் தேடுதே. அழகிய திருமுகம் ஒரு தரம் பார்த்தால் அமைதியில் நிறைந்திருப்பேன். நுனி விரல் கொண்டு ஒரு முறை தீண்ட 100 முறை பிறந்திருப்பேன். மீனாட்சி, நீங்கள் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க. சரி, ஒரு மாதிரி டிசைட் பண்ண முடியாத லெவலில் நீங்கள் பாடுறீங்க. ஃபியூ போர்ஷன்ஸ் ஆர் ரியலி ரியலி குட். ஓகே, சில இடங்கள் வந்து உங்களுக்கு பிரெத் கண்ட்ரோல், எங்கே பிரெத் எடுக்கணுங்கிற ஒரு பிளானிங் இல்லாமல் நீங்கள் ரைட். ஸோ இடையில வந்து ஆனாலும் ஒரு விஷயம், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு ஏதோ யாரோ சொன்னாங்களாமே, நீங்கள் நினைக்கிறீங்களா நான் தான் வந்து இந்த பேனலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான? அதை எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? உங்கள் சிஸ்டரா? அவங்க பேர் என்ன? பல்லவி. பல்லவியை கூப்பிடுங்க. நீ ராக்கெட் விளையாடிட்டு இருந்தல்ல அன்னைக்கு, ஆடிஷன் அன்னைக்கு அங்கே பேங்க்வெட்டில். ஆமாம், நான் ஏதாவது திட்டினேன் உன்னை? அப்புறம் எப்படி நான் ஸ்ட்ரிக்ட்டுன்னு நீ சொல்லுவேன்? நான்
எப்படி நான் ஸ்ட்ரிக்ட்னு ஆனா பல்லவி ராசாத்தி நீ சொன்னது ரொம்ப கரெக்ட்மா, வெரி குட்மா. ஆடியன்ஸ்லாம் கை தட்டுவாங்க இப்போ. நீங்களும் பாடுவீங்களாமே ஸ்கூல்ல சொன்னாங்க? பாடுவீங்கல்ல? எங்க ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். முன்பே வா என் நன்பே வா, ஊடே வா உயிரே வா, முன்பே வா என் நன்பே வா, பூ பூவாய் பூ பூவா, நானா கேட்டேன் என்னை. எனக்கு பிடிக்கல. அது எப்படி நீ அவ்வளோ கியூட்டா பாடலாம்? நீ ஒரு அளவுக்கு தான் கியூட்னஸ் பிடிச்சது. அதுக்கு மேல கியூட்னஸ் அந்த லிமிட் தாண்டி போச்சுன்னா அதுக்கு அப்புறமா வந்து டாக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பல்லவி நீ நல்லா பாட்டு கத்துக்கிட்டு அடுத்த செஷனுக்கு வா நீ. ஆமா ஜூனியர் கண்டிப்பா நீ வர்ற. அப்பவும் நானும் ஒரு ஜட்ஜா இருக்க போறேன். பல்லவி நான் தான் அப்பவும் ஜட்ஜ். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் அப்போ. வாயா பாத்துக்கலாம் சொல்லு. சரி ஓகே, thank you so much. மீனாட்சி again you're on wait list. குஹனேஸ்வரன் சார் வணக்கம் சார். வணக்கம். எந்த ஊர் குஹனேஸ்வரன்? ஸ்ரீலங்கா சார். ஓகே, இருக்கிறது ஸ்ரீலங்காவா இல்லை கனடா? ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்து மியூசிக் கற்றுக்கிறதுக்காக இங்கே நான். ஓகே ஓகே ஓகே. இப்போ மியூசிக் படிச்சுட்டு இருக்கிற டிப்ளமோ. ஓகே, ரெடியா இருக்கே? பாடலாமா? கண்டிப்பாக சார். Your time starts now. உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே, உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே, தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே, தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே. Congratulations குஹனேஸ்வரன், வெல் டன், வெரி குட். உன்னோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து வாய்ஸ் எவ்வளோ ஹை ரிஜிஸ்டர் போனாலும் அந்த ஸ்வீட்னஸ் குறையாம கண்ட்ரோல் பண்ணி அழகாக பாடுறதில்ல. அதில் கண்ட்ரோல் பண்ணுறோன்றனால ஹஸ்கி ஆக்கலை, லிரிக்கல் கிளாரிட்டி குறையல, பட் கேட்க ரொம்ப இதமாக இருக்குது. மேலேயும் சரி கீழையும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல இந்த சினிமா பாட்டை அழகாக உனக்கு பெர்ஃபெக்ட் பண்ணி தர யாரோ ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோ இந்த ஷோவில் நீ தொடரணும்னா. வெரி குட் டேலண்ட்ஸ். இலங்கைக்கு புகழ் சேர்க்க வந்திருக்கிற ஒரு குஹனேஸ்வரன். பள்ளி நாளில ரொம்பாய் இருந்தேன், பருவ நாளில் முகையாயிருந்தேன். மெய் மறந்து போனேன். இன்னைக்கு பாடின கேர்ள்ஸில் வந்து ரொம்ப அழகா லைட் மியூசிக் இடியம் வந்து பெர்ஃபெக்டாக இருந்தது உங்களோட சிங்கிங்கில். காட் பிளெஸ் யூ. ஜட்ஜஸ் எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் எல்லாருக்கும் நிறைய ஹோப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன். உச்சந்தலை மீது நீ கொடுக்கும் முத்தம் உயிரின் மீது பட்டு தெரிக்கும், கைகள் பற்றி கொண்டு பேசிக்கொள்ளும் நேரம் இனிக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சூத்ரா. இந்த பாட்டு எல்லாம் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. ஒரு நல்ல ப்ரீட் ஆஃப் சிங்கிங் ஸ்டைல் மாதிரி தான் தெரியுது. பட் அடுத்த ஜான்ஸ்லாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே குட். பன்னீர் தெளிக்க பனி பெய்யுமே, பசும் புல் படுக்க பாய் போடுமே. ரொம்ப அழகாக பாடுனீங்க. I think you're the only singer in today's entire audition who smiled and sang throughout the song. அதே பாயிண்ட் தான் நானும் அப்சர்வ் பண்ணுறேன். உங்களோட ரிஜெக்ஷனுக்கு மெயின் ரீசனே வந்து உங்களோட சாங் செலெக்ஷன் தான் நினைக்கிறேன்.
சூப்பர் சிங்கர் 5 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரலுக்கான தேடல் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா? அதான் அடுத்த டியூட்டி யார் பார்க்குறது அப்படின்னு லைட்டாக சண்டை போட்டுக்கிட்டோம். இல்லை பாசமாக சண்டை போட்டுக்கிட்டோம். நீங்கள் எல்லாரும் சமத்தா வீட்டில் போய் நல்லா படுத்து தூங்கிட்டு நாளைக்கு மறுபடியும் சூப்பர் சிங்கர் பாருங்கள். ஏன்னா நாளைக்கும் இந்த இன்டர்சோனல் ஆடிஷன்ஸ் பயங்கர பரபரப்பாகவும் நிறைய ஸ்ட்ரிக்டாகவும் அண்ட் பெஸ்ட்டாகவும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு தான் நெட்ஸ் மேக்கப் ஆனந்த் அண்ட் பிரியங்கா சைனிங் ஆஃப் ஆன் சூப்பர் சிங்கர் 5 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரலுக்கான தேடல். ஆரம்பமா டியூட்டி கார் துடைக்கணும், வா போகலாம்.